இன்ஜெக்ஷன் எடுங்க. சீக்கிரம். இந்தாங்க. இப்ப குறைஞ்சிருக்கு. சித்தப்பா போனே எடுக்க மாட்டேங்கிறார் சித்தி. எனக்கு தெரியும் பூரணி, அவர் போன் எடுக்க மாட்டாரு. என் பிள்ளைய எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. இந்த போனை புடி. எங்க போறீங்க சித்தி? இரு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இங்க சிந்துங்கிற ஒரு பேஷண்ட்ட லேபர் பெயின்காக அட்மிட் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க பாக்குறேன். பாருங்க. ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல திரும்புங்க சார். ஓ, थैंक यू. என் புள்ள ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கான்னு டாக்டர் சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கு. எனக்கு என் புள்ள உயிரோட வேணும் பிள்ளையாரப்பா. அவனை நீதான் எனக்கு காப்பாத்தி கொடுக்கணும். அவன் நான் வர இருந்து பெத்த புள்ள. நீ வெண்ண தேய்க்கிற விநாயகர். நீதான் இந்த கண்டத்துல இருந்து அவனை எனக்கு மீட்டு கொடுக்கணும். எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீதான் பிள்ளையாரே. என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடு. என் புள்ள எனக்கு வேணும். அவனை காப்பாத்து, அவனை காப்பாத்து பிள்ளையாரே, அவனை காப்பாத்து பிள்ளையாரே. செவந்தி சார் வாங்க சார். ஆமா, சிந்து எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? எதுவும் பயப்படுற மாதிரிலாம் இல்ல, எல்லாம் ஸ்மூத்தா நடந்துருன்னு சொல்லிருக்காங்க. டாக்டர் உள்ளதான் இருக்காங்க சார். இருந்தாலும் எனக்கு மனசு பதட்டமாவே இருக்கு. அச்சோ, பதட்டப்படாதீங்க. என் மருமகளுக்கும் பிறக்க போற பேர குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. ரொம்ப நல்லபடியா ஆரோக்கியமா இருப்பாங்க. நீங்க தைரியமா இருங்க. செவந்தி, சிந்துக்கு வலி எப்ப வந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார். உடனே நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க செவந்தி. என் மருமகளை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதை விட ஒரு படி அதிகமாவே நீங்க பாத்துக்கிறீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சிந்து உங்க வீட்டு மருமகங்கிறது இப்பதானே சார். அவ எப்பவுமே எங்க வீட்டு பொண்ணுதான். ஒரு ஃப்ரெண்டா, ஒரு சகோதரியா நான் தானே சார் அவளை கவனிச்சு காப்பாத்தணும். அந்த கடமையை நான் சிந்துவுக்காக எப்பவும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. எங்க போனாங்க?
ஆளை காணோம். சித்தி, தம்பிக்காக பிள்ளையார வேண்டிக்கு தான் வந்தீங்களா? ஆமா, திக்கு தெரியாம நிக்கிற நேரத்துல கடவுள்கிட்ட தானே வழி கேட்டு வேண்ட முடியும். அதான் பிள்ளையார்கிட்ட என் பிள்ளைய காப்பாத்தி கொடுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டா நம்ம வேண்டுதலை நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பாரு. நிச்சயமா விநாயகரோட அருளும் ஆசையும் சேர்ந்து கௌதமை இந்த இக்கட்ல இருந்து நல்லபடியா மீட்டு நம்ம கிட்ட ஒப்படைப்பாரு. நம்பிக்கையா இருங்க சித்தி, வாங்க போலாம். ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ப்ளீஸ். அவ்வளோதான், கொஞ்ச நேரம். நர்ஸ், காலை கொஞ்சம் அழுத்தி பிடிங்க. பேஷண்ட்டுக்கு பல்ஸ் ரொம்ப குறையுது. ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து மாட்டுங்க. சீக்கிரம்.